பிடிச்சது தப்பா? அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல், ஐயோ கீழே விழ போயிருச்சு, பிடிக்க போனா. ஏங்க? எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பதில் தெரியும்? பெட்டியை பிடிக்க போனது தப்பாங்க, கீழே தானே விழ போயிருச்சு. அப்பொழுது ஊசாவுக்கு மேல கர்த்தருக்கு என்ன வந்துருச்சான்? கோபம் வந்து விட்டது, தேவ கோபம். நல்ல கவனிங்க, கர்த்தரோடு நாம விளையாடக்கூடாது. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், பல வருட விசுவாசிகளா இருக்கலாம், கட்டளையை மீறி தேவ பிரசன்னத்துக்குள்ள போன அந்த சவுலையே கர்த்தர் சும்மா விடல. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே நம்ம நின்றணும். ஊசா பிடிக்க போறான், என்ன ஆகுது? கர்த்தருடைய கோபம் அவன் மேல வந்து, அவனுடைய பைபிள் தெளிவா அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய அண்டையில் செத்தான், பெட்டி அண்டையில் செத்தான். என்னங்க, தேவ பிரசன்னம், தேவ மகிமை இஸ்ரவேலர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. எத்தனையோ யுத்தங்களில் வெற்றியை கொடுத்தது. பெலிஸ்தியர்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தது. இப்போ ஒரு ஆசாரியனுடைய மகன் கீழே விழக்கூடாதேன்னு நல்ல எண்ணத்தோட தான் பிடிக்க போனது மாதிரி நமக்கு தோணும். அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நல்ல கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நான் சொன்ன 20 வருஷம் யாருக்கு வீட்டில் இருந்துருச்சு? அபினதா. நான் நினைக்கிறேன் இந்த ஊசாவுக்கு நல்லா தெரியும், எங்க வீட்டில் இந்த பெட்டி இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 20 வருஷமா இருக்கு. இப்போ சில நேரத்தில் பாருங்க, சிலரோடு நம்ம பழகினது நிறைய நாள் ஆயிடுச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, ஒரு பெரிய மனுஷனோட நமக்கு பழகுற ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய நாள் பழகிட்டோம். பழக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் தானே அப்படின்னு ஆயிருது. ஆரம்பத்தில் பழகும் போது அவர் என்கிட்ட பேசுறாரு, அவர் என்கிட்ட பழகிறாரு, அவரு கூட இன்னும் நல்ல தொடர்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு இருந்த நாம அவரிடத்துல பழக 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 அவர் தானே அப்படின்னு ஆயிருச்சு. இப்ப அபினதாவுடைய குமாரனுக்கு என்ன ஆயிருச்சுன்னா, அப்படி ஆயிருச்சு. நம்ம வீட்டில் இருந்த பெட்டி தானே, இவ்வளவு காலம் நம்ம கூட தானே இருந்துருச்சு. இன்னும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை தாவீது ராஜாவுக்கு இந்த பெட்டியை எப்படி சுமக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கணும், தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் அபினதாபே, நீ யார்? ஆசாரியன். நீ யார்? லேவி கோத்திரத்தில் வந்தவன். உனக்கு கண்டிப்பாக கற்பிக்கப்பட்டிருக்கும், லேவி கோத்திரத்தில் வருகிற ஒரு ஆசாரியன் இந்த பெட்டியை எப்படி சுமந்து கொண்டு போக வேண்டும். இந்த பெட்டிக்கு சைடுல வளையங்கள் இருக்கும். அந்த வளையங்களில் 2 கம்புகளை சொருகி 4 பக்கத்திலையும் நின்று ஆசாரியர்கள் அதை சுமந்து சென்று போக வேண்டும். இது அபினதாபுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா 20 வருஷம் உன் கூட இந்த பெட்டி இருந்ததுனால உனக்கு ஈஸியா போயிருச்சு. அபினதாபுடைய பிள்ளைகளுக்கு அது ஈஸியா போயிருச்சு. தாவீதுக்கு தெரியாம இருந்தாலும் நீ தாவீதுக்கு சொல்லி இருந்தால் தாவீது நிச்சயமாய் அதை செய்திருப்பார். ஆமே. சில இடத்துல பாருங்க, ஊழியர்கள் சில காரியங்களை சொல்லாம இருக்கிறது தப்பு. ஜனங்களை பிரியப்படுத்த ராஜாவுக்கு விருப்பப்படி இல்லைங்க. சபை காரியத்துல எந்த ராஜாவுக்கும் அதிகாரம் இல்லை. சாமுவேல் பலி செலுத்த வேண்டிய இடத்துல சவுல் பலி செலுத்தினால் அது சவுலுக்கு சாபமாய் போய்விடும். அபினதாப் சொல்லல. இது பெட்டியை சுமந்துட்டு வராங்க, என்ன நடக்குது? தொடுறான், செத்து போறான். என் வார்த்தைகளை கவனிக்கிற அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பெட்டியினுடைய எடை எவ்வளவு இருக்குமான்னா கிட்டத்தட்ட 250 கிலோ. எத்தனை? 200. பெட்டிக்கு எடை என்னது? ரொம்ப வெயிட் தானே, பாவம். அப்படி ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இதெல்லாம் எப்படி நம்ம சுமக்க முடியும்? சும்மா 4 பேர் சேர்ந்து தூக்கி வண்டியில வச்சு அனுப்பிடுவோம். கர்த்தர் என்ன சொன்னார்? அது எவ்வளவு பாரமா இருந்தாலும் சுமக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை எவ்வளவு பாரமா இருந்தாலும் செய்யணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவுரைகள், ஆலோசனைகள் அது எவ்வளவு பாரமா இருந்தாலும் அதை செய்யணும்.
இப்ப நம்ம ஆண்டோடைய காரியத்தை ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம் இல்ல? வீட்டில இருந்தே என்ன பார்க்கலாம் சொல்லுங்க? வீட்டில இருந்து ஆராதனைக்கு அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன் வந்துருச்சு இல்ல? இன்னைக்கு நிறைய சபைகளில் விசுவாசிகள் பாதி பேர் இல்ல. ஏன் பிரதர், நான் ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன், இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு இவ்வளவு வேலை இருந்தது. காம்ப்ரமைஸ் பண்றாங்க. வேதம் என்ன சொல்லுது? சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது. நம்ம ஆண்டுடைய காரியத்தில் மட்டும்தான் நிறைய பேர் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்றான். வேலை காரியத்தில் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, தொழிலா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, குடும்பமா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, பிள்ளையுடைய காரியமா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகணுமா? டைம் இருந்தா பார்த்துக்கலாம். ஊழியம் செய்யணுமா? டைம் இருந்தா பார்த்துக்கலாம். கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இங்க அபினதாபுடைய பிள்ளைகளும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. சும்மா தூக்கி வச்சுட்டு போயிடுவோம். அவங்களுக்கு தெரியும் இதை இப்படி தூக்கி இப்ப இந்த வண்டியில வச்சு கொண்டு போறதில்ல, ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போனோம். 20 வருஷம் ஒரு வீட்டில் இருக்கு, அந்த குடும்பத்தில் 20 வருஷம் அவங்க வீட்டில் இருந்து அந்த பெட்டியின் நிமித்தமே அந்த வீட்டில் ஒரு சாவு வருகிறது. கவனிக்கிறீங்களா? டோன்ட் பிளே வித் காட். கர்த்தரோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது, ஈஸியாக எடுக்கக்கூடாது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் பழைய ஏற்பாட்டில் உடனே அடி விழுந்துருச்சு. இன்னைக்கு கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். இதையே நிறைய பேர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓவரா விளையாடுறது, சபைகளில் விளையாடுறது, தேவ ஆலயத்தில் விளையாடுறது. இன்னைக்கு நிறைய சபைகள் நடக்குது. அது அவங்க குடும்பத்துக்கே சாபமாய் விடும். ஊசா அது யாரா இருக்கட்டும், ஆசாரியனுடைய மகனோ லேவி கோத்திரத்தில் வந்தவனோ, உன் துணி வரம் உனக்கு தெரியும் எப்படி இதை செய்யணும்னு. அதன் நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார். இப்போ திரும்பவும் தாவீதுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் பயங்கரமா என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர பயம் வந்துருச்சு. 8வது வசனம், அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி, கவனிங்க, தாவீது கொண்டு வரணும்னு நினைச்சான், கொண்டு வந்தான். இந்த இன்சிடென்ட் நடந்தோன்னு தாவீதுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. வேண்டாம், கொண்டு வரக்கூடாது. என்ன செஞ்சாங்க? அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் யாருக்கு வீட்டில் வைக்கிறாங்க? கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். ரொம்ப கவனிங்க, 20 வருஷம் ஒரு ஆசாரியனுடைய வீட்டில் இருந்துருச்சு. அந்த பெட்டி நிமித்தமே அந்த வீட்டில் சாவு வந்துருச்சு. யார் இந்த ஓபேத் ஏதோம்? இதை கொஞ்சம் கவனிக்கணும். கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கித்தியன் என்றால் காத் பட்டணத்திலிருந்து வந்தவன். காத் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? காத். முடிச்சிடறேன் ஒரு 5 நிமிஷத்துல. காத், காத்துன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காத் பைபிள்ல எங்க இருக்கு? காத் ஊர்ல இருந்து யார் வந்தா? கோலியாத். கரெக்ட். காத் ஊரானாகிய கோலியாத். கோலியாத் யாரு? பெலிஸ்தியன். அப்போ இந்த ஓபேத் ஏதோமுடைய பின்னணி எங்க இருந்து வருகிறதுனா, அவன் பெலிஸ்திய தேசத்தை சார்ந்தவன். பெலிஸ்தியருடைய அந்த வம்சாவளியிலிருந்து வந்தவன். இப்போ இங்க இஸ்ரவேலுக்கு உள்ள இருக்கிறான். அதான் பைபிள் சொல்லுகிறது, கித்தியனாகிய ஓபேத் ஏதோம். ஓபேத் ஏதோமுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏதோமின் அடிமை என்ற அர்த்தம். ஏதோம் என்றாலே ஒரு புறஜாதி. ஏதோமியர்கள் வழிபடுகிற தெய்வத்திற்கு அடிமை. அதுதான் என்ன பேரு? ஓபேத் ஏதோம். ஐயோ, அவனுடைய பின்னணியே பெலிஸ்திய பின்னணி. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடம். ஏன்னா 7 மாசம் இந்த பெட்டி அந்த பெலிஸ்திய தேசத்தை ஒரு வழி பண்ணிருச்சு. இப்போ இஸ்ரவேலுக்கு உள்ள வந்த பிறகும் ஆசாரியனுடைய வீட்டிலே ஒரு பலி வந்துருச்சு. இதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு தெரிகிறத விட யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த ஓபேத் ஏதோமுக்கு நல்லா தெரியும். இந்த பெட்டி போற இடம் எல்லாம் பயங்கரமா இருக்குப்பா. இவன் பேருக்கு அர்த்தமே என்னன்னா, ஏதோ ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய அடிமை என்ற அர்த்தம். இதுதான் அவனுடைய பின்னணி. ஆனால் தாவீது அவன் வீட்டுக்கு போக வைத்த போது ஓபேத் ஏதோம் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான்.
ஒரு புறஜாதி பின்னணியிலிருந்து வந்த ஓபேத் ஏதோம். தேவனுடைய பெட்டி அவன் கண்ணுக்கு முன்னால் இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. அவன் கேள்விப்பட்டது இந்த பெட்டி நிமித்தம் பயங்கரமா கேள்விப்படுறான். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த புறஜாதி பின்னணியிலிருந்து வந்த ஓபேத் ஏதோம் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வாழ்ந்த காலத்தில் சகேயுவை குறித்து அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவன் ஒரு பாவி, இவன் ஒரு பாவி. சகேயு இயேசுவை பார்க்க ஆசையா இருந்து மரத்துக்கு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். இயேசு சகேயுக்கு பக்கத்துல வந்து சொல்றாரு, இன்று நான் உன் வீட்டுக்குள்ள வரணும். சகேயு சொல்லி இருக்கலாம், இல்ல ஆண்டவரே, ஊரே என்ன பாவின்னு சொல்லுது, என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதி தர முடியாது. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? சகேயு இயேசுவை கூட்டிக் கொண்டு சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்குள்ள போனான். தேவ பிரசன்னம் முதல் முறையாக சகேயுடைய வீட்டுக்குள்ள நுழைகிறது. தேவனுடைய மகிமையை முதல் முறையாக அந்த பாவி என்று இஸ்ரவேலர்களால கருதப்பட்ட, யூத மனிதர்களால கருதப்பட்ட சகேயு என்ற அந்த மனிதனுடைய வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் போகிறது. முதல் முறையாக இயேசுவை அவன் வரவேற்கிறான். உள்ள போன உடனே இயேசு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை வருந்தி அழைக்கிற, தேவ பிரசன்னத்திற்கு பயப்படுகிற, தேவ பிரசன்னத்திற்கு நடுங்குகிற ஒரு மனிதனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஓபேத் ஏதோம் தேவ பிரசன்னத்தை வரவேற்கிறான். உடன்படிக்கை பெட்டியை வரவேற்கிறான். என் வீட்டிலையா? தாராளமா வைங்க ஐயா, தாராளமா வைங்க ஐயா. நான் ஒரு புறஜாதி பின்னணியிலிருந்து வந்தவன் தான், பரவாயில்ல. நீங்க எந்த காரணத்தோடு இங்க வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பயந்து போய் வைக்கிறீங்க. ஆனா இதுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்குது, தாராளமா கொண்டு வாங்க. வேதம் அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, கித்தியனாகிய அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் ஆசீர்வாதமா இருந்தது. 3 மாதங்கள் தான் இருந்தது. நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன். ஆசாரியனுடைய வீட்டில் 20 வருடம் இருந்தது. அந்த முடிவு அங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேர்ந்தது. ஆனா 3 மாதங்கள்